எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் இந்த நாளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே தேவனுடைய ஆசீர்வாதம் எங்கள் மேலே தங்குவதாய், கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேலே பிரியம் வைக்கிறார் என்றபடி இன்றைக்கு தேவன் தாமே உங்களை நேசித்து உங்களை நடத்தி செல்ல ஒரு வல்லவராய் இருக்கிறார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்தில் நாம் தேவனுக்காக வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் தேவனுக்கு பயந்தவர்களாய், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாய், தேவனை விசுவாசித்து நாம் நடக்க அங்கே அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு அந்நிய மார்க்கத்தில் உள்ளவர்கள் அங்கே தங்களுடைய தேவர்களை குறித்த ஒரு பயம் இருக்கிறது. பழி வாங்கி விடுவார்கள் என்று சொல்லுகிற ஒரு பயம், இல்லாவிட்டால் அவருடைய தெய்வத்தின் கோபாக்கினை அவர்கள் வந்துவிடுமோ என்ற பயம் இருக்கிறது. ஆனால் நமக்கு ஒரு பயம் இருக்கிறது. என்ன தெரியுமா? தேவன் துக்கம் அடைவார், தேவன் வேதனை அடைவார் என்ற ஒரு பயம். அவை தேவனை நேசிப்பது என்பது ஏதோ ஒரு பிசாசுக்கு பயப்படுற மாதிரி அல்ல. தேவன் மேல் கொண்ட அன்பின் அடிப்படையில் உண்டாகிற அந்த பயம். இந்த தேவனுக்கு பயப்படுகிற மனிதர்களை தான் தேவன் ஆசீர்வதிக்கிறார் என்று பார்க்கிறோம். தேவனுக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற எவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அவை தேவனுக்கு பயப்படுகிற மனிதனுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன என்று சங்கீதம் 145 சங்கீதம் 19வது வசனம் இப்படி சொல்லுகிறது: அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். தேவன் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்கிறார். ஒரு பெற்றோருக்கு ஒரு பிள்ளை இருக்கிறது. அந்த பிள்ளை தகப்பன் தாயினுடைய அங்கே தகப்பன் தாயை நேசித்து கீழ்ப்படிந்து கனம் பண்ணி நடந்தால் அந்த தாயின் தகப்பனும் இருதயம் அவர்களை வாழ்த்தும் இல்லையா? அந்த தாயின் தகப்பனும் அந்த பிள்ளையை நம்பும் அல்லவா? அந்த பிள்ளைக்காக ஏதாவது செய்ய, ஏதாவது கொடுக்க அவருடைய இருதயம் ஏங்கும் அல்லவா? அப்படித்தான் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் தேவனை நேசித்து அவரை கனம் பண்ணி அவரை கீழ்ப்படிந்து நடக்கும்போது நாம் தேவனுக்கு பயந்து வாழ்கிறோம். தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகளுடைய மன விருப்பங்களை தேவன் நிறைவேற்றுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்றைக்கு பார்க்கிற யோசேப்பு, அவர்களுக்கு யாக்கோப்புக்கு 12 பிள்ளைகள். ஆனால் யோசேப்போ தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு அவனுடைய தகப்பனுக்கு ஏற்ற வண்ணமாய் நடந்ததினால் தகப்பன் அவனை நேசித்து அவனுக்கு பல வர்ணமான அங்கிகளை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறான். அப்படித்தான் இன்றைக்கும் தேவனுக்கு நானும் நீங்களும் பயந்து நடப்போமாயிருந்தால் அவர் நம்முடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுகிறார். தேவன் அவர்களுடைய கூப்பிடுதலை கேட்கிறார். தேவனுக்கு பயப்படுகிறவருடைய கூப்பிடுதலை கேட்டு தேவன் அவர்களை விடுதலை ஆக்குறார், ரட்சிக்கிறார் என்று பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்தில் நான் வாழுகிற காலத்தில் நம்மை படைத்த தேவனுக்கு அங்கே கீழ்ப்படிந்து அவரை நேசித்து அவருக்கு பயந்து வாழ்வோமாயிருந்தால் அவருடைய மனம் பூரிக்கும். அவருடைய மனதின் ஆசீர்வாதம், அவருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே பலிக்கும். ஆம், இன்றைக்கு தேவனுக்கு நீங்கள் பயந்து வாழ்கிறீர்களா? தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து கீழ்ப்படுகிறீர்களா? அப்படியா இருந்தால் தேவன் உங்கள் மன விருப்பங்களையும் அவர் நிறைவேற்றுவார். உங்கள் கூப்பிடுதலுக்கு நிச்சயமாக அவர் பதில் கொடுப்பார். உங்களை தேவன் விடுதலையாக்க வல்லவராயிருக்கிறார். ஒரு வேளையில கர்த்தருக்கு பயப்படாமல் உங்கள் மன இஷ்டத்தின்படி நீங்கள் நடந்தால், ஆண்டவருக்கு இன்றைக்கு தேவனே உங்களுடைய வார்த்தை கேட்டு நான் உங்களுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லுங்கள். கர்த்தருக்கு பயந்து பாருங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோமா, ஜெபம் பண்ணுவோமா? எங்களை நேசிக்கிற தகப்பனே,
இந்த வார்த்தையை கேட்கிற ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உமக்கு பயந்து உம்முடைய வார்த்தையை விசுவாசித்து கீழ்ப்படிந்து நடக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய பயந்து உமக்கு வாழும்போது மன விருப்பங்களை நிறைவேற்றுகிறவரே, அவர்கள் கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிறவரே, அவர்களை விடுதலை ஆக்கிறவர் நீரல்லவா. இன்றைக்கும் ஜனங்களை ஆசீர்வதையும், மரண கட்டுக்களிலிருந்து விடுதலையாக்கும், வியாதியின் படுக்கையிலிருந்து குணமாக்கும், குடும்பத்தில் இருக்கிற எல்லா கஷ்டமான சூழ்நிலிருந்தும் ஆண்டவரே அவர்களை ரட்சியும். இன்றைக்கு உடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பீரா. அன்பு கரத்துக்குள் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு பயந்து அவரின்படி வார்த்தையின்படி வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன்.